Audio Jungle. Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் ப்ரெக்னென்சிக்காக ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் பாதாம், கேஷ்யூஸ், அப்புறம் ரெய்சின் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம், உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது சில பேருக்கு பால் பிடிக்காது இல்லையா, நம்ம வாமிட்டிங் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்மெல் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நம்மளை அந்த ஃப்ளேவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க. பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெர்ரி, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம போட்டுக்கலாம். நான் பனானா எடுத்திருக்கேன். எனக்கு எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வாமிட்டிங் பண்ணுற டைமில் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஸோ அப்போ இது ஆல்டர்னேட் டேஸ் ஆர் ட்வைஸ் இன் டே அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறப்போ எனக்கு அது நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் எனக்கு வாமிட்டும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்போ எனக்கு வரலை. ஆனால் நான் வெறும் பால் மட்டும் நான் அதை எடுத்துக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கப்போ அது எனக்கு வாமிட் வந்துட்டு இருந்த அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒப்பலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க் ட்ரை பண்ணி டெஃபினட்டாக குடிங்க. வெயிட் கெயினுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், டேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ அளவு நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச யூஸ்வலி சில என்னென்னா டெலிவரி நெருங்குறப்போ டேட்ஸ் கொஞ்சம் நம்ம நிறையா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் அது கொஞ்சம் சுகரி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் ஒன்ஸ் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 3 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர், என் கூட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் குடிப்பாங்க. மோரோவர் ப்ரெக்னன்சி ஜேர்னி ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட். சில பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், காரம் இருக்கும். ஸோ அது நம்மளோட லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு சேஃபு. அண்ட் எஸ்பெஷலி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும், நமக்கு இது சேஃபா அப்படி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போல்லாம் நம்ம நியூட்ரல் ஃபேமிலியாக தாங்க இருக்கும். லைக் வெளியூர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த டைம் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. ஸோ நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ பார்ட்னர்ஸோட ஹெல்ப்பும் டெஃபினெட்லி இதில் தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் என்னோடய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ஆஸ் அ பிகினர் ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஆல். பாய்.